இந்த தாத்தா பாட்டிக்கெல்லாம் எவ்வளோதான் பேர பசங்களுக்கு கொஞ்ச நாள் வந்து போதாது. அவன் வந்து புதுசா கண்ணாடி போட்டான்னு எங்கள் அம்மா வந்து கடிச்சு கொதறி விட்டாங்க லட்டுவ. அவனும் அவ்வளோலாம் பண்ணாலும் தலை ஆட்டிக்கினே இருந்தான். எங்கள் அம்மா தலை ஆட்டினா கடிக்கிறேன் கடிக்கிறேன்னு சொல்லிட்டு கடிச்சுனே இருந்தாங்க. அப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து சப்பாத்தி தான் வந்து செய்கிறேம்மா அப்படின்னு நானே வந்து சொன்னேன். அம்மா ரைஸ் பண்ணிடுறேன்டி சும்மான்னாங்க. வேணாம் நான் சப்பாத்தி செய்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு அம்மா வீட்டில் சப்பாத்தி செஞ்சு. எங்கள் அம்மா நைட்லலாம் சப்பாத்தி செய்யவே மாட்டாங்க. செஞ்சால் காலையிலேயே செஞ்சுருவாங்க. அது வந்து மத்தியானத்துக்கும் வச்சு அத்தையும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ வந்து நைட்டில் சிம்பிளாக சப்பாத்தி வந்து செஞ்சுட்டு கூட வந்து தொட்டுக்க முட்டைக்கோஸும் அப்புறமா கேப்சிகம் போட்டு சூப்பராக வந்து பொரியல் செஞ்சுருந்தேன். பக்கத்து வீட்டு பாப்பாவும் வந்திருந்தா அவளுக்கும் 2 போட்டு கொடுத்து சாப்பிட்டாங்க. அப்படியே எல்லாமே சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்காரும் கூப்பிட்டு அவரும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ணனும் வந்து இல்லை. ஸோ வந்து சப்பாத்தி கம்மியாக தான் செஞ்சுருந்தேன். எனக்கு, அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, அப்புறமா எங்கள் வீட்டுக்காருக்கு அவ்வளோதான் செஞ்சுருந்தேன். அப்புறம் வந்து எங்கள் அண்ணன் வந்து கல்யாணத்துக்கு போயிட்டா. இருக்கிற 4 ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம். ஆனால் மாதத்துக்கு 5 கல்யாணம் போயிட்டு வருவோம். ஆனால் 4 ஃப்ரெண்டு.